ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டு மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 47,562 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 143 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,724 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 17 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 6,840 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஐபிஓஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒன்று லென்ஸ்கார்ட்டு, இன்னொன்று வந்து ஓர்க்லா இந்தியா ஐபிஓ, இன்னொன்று வந்து ஸ்டாட் அசசரிஸ். 3 ஐபிஓ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் லென்ஸ்கார்ட் எல்லாமே அன்னைக்கு ஓப்பன் ஆன அன்னைக்கே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸ்டாட்ஸ் அசசரிஸ் பார்க்கும்போது அதுவும் பல மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது. ஸ்டட்ஸ் அசசரிஸ். ஓர்க்லா இந்தியா பார்த்தீங்கன்னா 49 டைம்ஸ் வந்து தேர்ட் டே வந்து புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ ஓர்க்லா இந்தியா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட் அசசரிஸ், இது எல்லாமே ஆவரேஜாக ஒரு 10 to 15% இருக்குது. லென்ஸ்கார்ட்டுக்கு நான் அன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது ஒரு 17% இருக்குது. அதாவது முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷனில் 17% லிஸ்டிங்னு இருக்குது. ஆவரேஜாக பார்த்தா எல்லாம் ஒரு 10 to 15% பார்த்தீங்கன்னா அந்த 3 ஐபிஓஸ்க்குமே லிஸ்டிங்னு இருக்குது. 3லேயும் ஓவர் லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் 3 ஐபிஓமே ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். லென்ஸ்கார்ட், ஸ்டாட் அசசரிஸ், நெக்ஸ்ட் வந்து ஓர்க்லா இந்தியா, 3த்துலேயுமே ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கேன். கிடச்சா லக்கு, இல்லைனா எகெயின் ட்ரை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 249 கோடி நெட் லாஸ். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 18% விழுந்திருக்கு, 4,088 கோடியாக இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட் 233% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 934 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 21% விழுந்திருக்கு, 239 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% விழுந்திருக்கு, 91 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.97% இருக்குது. நெட் அண்ட் பேஸ் 0.97% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலஞ்சஸ் நீ பார்க்கும்போது இப்போ கலெக்ஷன் எஃபிஷியன்சி, அதாவது கிராஸ் கலெக்ஷன் எஃபிஷியன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 92.9% இருக்குது. நெட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 92.4% இருக்குது. ஸ்ட்ராங் லிக்விடிட்டி பொசிஷன் வச்சுருக்காங்க, 1,179 கோடியாக இருக்குது. கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ 4 to 7% இருக்குது. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் அசட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டீசெண்டாட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் 20% கிட்ட விழுந்திருக்குது. அது மாதிரி டோட்டல் இன்கம் விழுந்திருக்கு, ப்ராஃபிட் விழுந்திருக்கு, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் விழுந்திருக்கு, டிஸ்பர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. 252 ரூபா க்ளோஸ் ஆகிருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2.5% விழுந்துருந்துச்சு. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ப்ளஸ் வந்து ரிவார்டு இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாட்டி இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. மேபி ஒரு லாங் டேர்முக்கு ரிட்டர்ன் வந்தால் பார்க்கலான் இருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாக்டர் லால் பேத்லாப்ஸ், இதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 7 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 7 ரூபா டிவிடன், 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ். நெட் ப்ராஃபிட் 151 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 731 கோடியாக இருக்குது, இது 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 14% சீக்வன்ஷியல் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ குவார்டர் பேசிஸில் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 11% வளர்ந்துருக்கு, 224 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் லால் பேத்லாப்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 1:1 போனஸ், 7 ரூபா டிவிடன். ஆனால் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். அவங்க லேட்டாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24 கோடி. ஆக்சுவலி ஹெல்த்தி கிரெடிட் க்ரோத்து, அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.5% விழுந்திருக்கு, 773 கோடியாக இருக்குது. கிராஸ் அட்வான்சஸ் 8% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 39,145 கோடியாக இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட் 5,381 கோடியாக இருக்குது. 11% பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆனர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸு 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குவார்டர் பேஸில் 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு டிக்ளைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 3,414 கோடியாக இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ. 39.4% விழுந்திருக்கு. டோட்டல் டெபாசிட் 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 31% இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு 7.49%லேருந்து இப்போ 7.35% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசட் குவாலிட்டி ஆக்சுவலி 2.91%லேருந்து இப்போ 2.92% கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பே 0.96%லேருந்து 0.98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சி மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் வந்து 98.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃப்ரெஷ் ஓவர்டியூ அக்கௌண்ட்ஸு
விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரெடிட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 84.1% இருக்குது. இது வந்து ஈக்விட்டி ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆர்ஆர் கேபிளோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 116 கோடி பண்ணியிருக்கிறாங்க, டபுள் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2163 கோடி. எபிட்டா 175 கோடியாக இருக்குது, இது 4.8% எபிட்டா வந்து 175 கோடியாக இருக்குது, 86 க்ரோஸ்லேருந்து 175 க்ரோஸ் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 8.1% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 22% வளர்ந்துருக்கு. வால்யூம்ஸ் நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ரேஷியேஷன் மார்ஜின்ஸ் எல்லாமே இது ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் குட்ஸ் குறிப்பாட்டு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக் குட்ஸும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்ஆர் கேபிள் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ். இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 418 கோடி. டோட்டல் இன்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 6268 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோன் புக்கு 60150 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ 4.18% மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. காஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.14% இருக்குது. நெட் என்பிஏ 1.02% இருக்குது. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்பாயின்மெண்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரணவ் தோலாக்கியா, இவரை வந்து ஹெட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் சான்க்லைஷா அவங்கள வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதில் ஒன்று தான் இந்த கொலாப் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலே ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்குது. 3000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருந்தாலும் இது பி ரேஷியோ பார்க்கும்போது 1000 மேலே காட்டுது. ஆக்சுவலி கம்பெனியில் பெருசாக கடன் கிடையாது. ஆனால் புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது கூட 157 டைம்ஸ் மேலே இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பங்கு பார்க்கும்போது. ஆனால் லாஸ்ட்டு அந்த ரெவன்யூ செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 20 கோடி 23 கோடி 20 கோடி 21 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் ப்ராஃபிட் 1 கோடி 20 லட்சம் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின குவார்ட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இந்த பங்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன், அதனால் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்டு 141 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 25 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தா வர இது ஓகே. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் அசோக் லைலாண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் படுது. ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க. பி ரேஷியோ ஒரு 20 வரும்போது வேணால் பார்த்துக்கலாம் அசோக் லைலாண்டில். நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டர் கப்பம் கேட்டிங்க. அது ரொம்ப நாளாக 3000 சம்திங்கில் இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஐ திங்க். அப்போ நம்ம நிறைய வாட்டி ஹீரோ மோட்டர் கப் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் திட்டுனீங்க. இப்போ வந்து கேட்குறீங்க ஹீரோ மோட்டர் கப்பை கன்சிடர் பண்ணலாமான்னு. இதுவும் கொஞ்சம் இப்போ மேலே இருக்குது. எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா பார்க்கலாம் ஹீரோ மோட்டார் கப்பில். இப்போதை வெயிட் பண்ணுங்கள் ஹீரோ மோட்டார் கப்பில். ஃபீனிக்ஸ் மில்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் அண்ட் லீசிங் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 304 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 304 கோடி 39.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1115 கோடி. எபிட்டா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 667 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 59.8% இருக்குது இந்த குவார்ட்டரில். இது மட்டும் இல்லாமல் அவங்க பெங்களூரு மும்பை இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலையும் சரி அது மாதிரி மிக்ஸ்ட் யூஸ் அந்த செக்மெண்ட்லையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டல் இன்கம் மட்டுமே 10% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 527 கோடியாக இருக்குது. கன்சப்ஷன் ரீட்டைல் போர்ஷனில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3750 கோடியாக இருக்குது. நெட் டெப் டு எபிட்டா 0.9 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபீனிக்ஸ் மில்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரேகா ஜுன்ஜுன்வாலா ஆக்சுவலி இவங்க கனரா பேங்க்கில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி ஷேர் வாங்கி 0.1% ஸ்டேக் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது வந்து 1.57% ஸ்டேக் வச்சுருக்காங்க. கனரா பேங்க்கில் மட்டும் டோட்டலாக அவங்க 14.23 crore ஷேர் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரேகா ஜுன்ஜுன்வாலா கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு 74.23 crore வந்து ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அகமதாபாத்லேருந்து ஏப்ரல் 2018 to மார்ச் 2024 அந்த காலகட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி நோட்டு 74.23 crore. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் டேட்டா கிடைக்கல. இப்போதை மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அக்டோபரில் மட்டுமே அவங்க 1,20,142 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பர்சனல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டரோட சேல்ஸ் 39% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கோடா வந்து ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸு 8252 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கட்டு ஃபெஸ்டிவ் சீசன் அதை பேஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாமான் கேபிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி பேஸ்டு IHC குறிப்பாட்டு இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் கம்பெனி அவங்க வந்து 43.46% ஸ்டேக் வந்து
$1 பில்லியன் இந்த சாமான் கேபிட்டல் அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடுக்கு ஒரு 1986 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது நோட்டீஸ் எல்லாமே வரும். அடுத்து ரெண்டாவது அவங்க கோர்ட்டில் போய் அப்போஸ் பண்ணி அது ரிஜெக்ட் ஆகும். இது ஃபினான்ஷியல் 20 to 21 அந்த காலகட்டத்தில் உள்ள பேமெண்ட் ரிலேட்டட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் கைசாத் பருக்கா இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு டெபுட்டி மேனேஜிங் டைரக்டராட்டு. ஸோ இது வந்து HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. போஃபா செக்யூரிட்டிஸ் யூரோப் SA இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,95,600 ஷேர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருக்கிறாங்க. 0.0002% ஸ்டேக்கு 1,475 per ஷேர் வச்சு வாங்கியிருக்காங்க. டோட்டலாட்டு 43.6 crores சொல்கிறாங்க அதோட வேல்யூ. கடன்ஸா மாஸ்டர் ஃபண்ட் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன்லேயும் இதே போஃபா செக்யூரிட்டிஸ் யூரோப் SA 7.62 lakh ஷேர் வாங்கியிருக்காங்க. 0.51% ஸ்டேக்கு 66.2 crores வாங்கியிருக்கிறாங்க. 868 rupees per ஷேர் வச்சு. இது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க நவம்பர் 4 ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. BSNLோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரெவன்யூ 5,347 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஓவரால் ரெவன்யூ 20% ஃபினான்ஷியல் 26 க்ரோத் இருக்கும். 27,500 கோடி சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 91 rupees தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜோதிராதித்ய சிந்தியா இவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மினிஸ்டர். ஸோ காங்கிரஸ்லேருந்து இங்கே வந்தவர் ரொம்பவே டேலண்டானவர் தான். பட் நிறைய பேர் திட்டுவீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா மகாராஷ்டிரா, கேரளா, UP ஈஸ்ட்டு, அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே வந்து இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் நல்லா இருக்குது. ஆவரேஜ் ஆட்டி 214 ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், கொல்கட்டா அங்கே வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 60 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நான் தேடி பார்த்தேன், எல்லா நியூஸ்லேயும் தேடி பார்த்தேன். எபிட்டா, ப்ராஃபிட் அந்த டேட்டா எதுலேயுமே கிடைக்கல. ரெவன்யூ மட்டும் 5,347 கோடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா ப்ராஃபிட் அந்த டேட்டா கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வேண்டி 6,000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில். இது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் செபியோட சேர்மன் உங்களுக்கு தெரியும் துஹின் கண்ட பாண்டே. இவர் என்ன சொல்கிறாருன்னா NSEயோட IPO வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டென்யூர் முடியறதுக்குள்ளே நான் வந்து அதை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ NSEயோட IPO விரைவில் வரும், அவர் டென்யூர் முடியறதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த IPO வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து NSE IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.